இந்த பைபிள் ஸ்டடியில கலந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் அவர் நல்லவர். நிச்சயமாக நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் கர்த்தர் நல்லவர், நல்லவர், நல்லவர் என்று நாம் திரும்ப திரும்ப சொல்ல முடியும். அவர் நல்லவராகவே இருக்கிறார். எப்பேற்பட்ட கேள்விக்குறிகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், பலவீனங்கள் எது இருந்தாலும் கர்த்தர் நல்லவர். ஹalleluya. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் திரும்பவும் நாம் கூடுவதற்கு கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். உண்மையாவே இந்த நாட்கள்ல வந்து இத பங்கு பெறுவதே ஒரு பெரிய ஆண்டவர், நீங்க செய்கிற ஒரு பெரிய தியாகம் தான். நிச்சயமாக. ஏனென்றால் இது ஒரு ஹாலிடே டைம். அதுவும் மே மாதம் 1 எங்கேயாவது போகலாம், நிறைய காரியங்களை செய்யலாம். ஆனா அதெல்லாம் விட்டுட்டு இந்த வேத ஆராய்ச்சிக்கு நேரம் ஒதுக்கி வருகிறவர்களை நான் வாழ்த்துகிறேன். உண்மையாகவே அவர்கள் கொடுத்து வைத்தவர்கள். அதே நேரம் அவங்க நிறைய தியாகத்தை செய்து வந்திருக்கிறதுனால கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். அதுல சந்தேகமே கிடையாது. இந்த 1 மணி நேரத்தை நாம் தியாகம் செய்து மற்ற காரியங்களை செய்யாம இதற்கென்று ஒதுக்கி வைத்து வந்திருக்கிறோம். அநேகர் இதையே உட்கார்ந்து கேட்டுக்கொண்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. அதுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஷேலோம்ல இருக்கிற ஒவ்வொருவரும் ரொம்ப சின்சியரா இருக்கிறதை நான் பார்க்க முடிகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் நாம் இந்த ஆராய்ச்சிக்குள்ள நம்ம போறோம். அதே ஜெபம் 119ஆம் சங்கீதம் 18ஆம் வசனம். ஆண்டவரே, உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை, ரகசியங்களை கூட பார்க்கும்படிக்கு எங்க கண்களை திறந்தரணும் சுவாமி என்கிற ஜெபத்தை மனசுக்குள்ள நம்ம எல்லாரும் எப்பனாலும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இப்பவும் ஜெபம் பண்ணுவோம். ஜெபத்தோட இந்த இதுல பங்கு பெறுவோம். கர்த்தர் நம்மோடு பேசுவார், கட்டாயம் பேசுவார். அவர் பேசாம இருக்கவே மாட்டார். இது நேற்று வரை நடந்த காரியங்கள், நிறைய காரியங்களை திரும்ப ஒரு விசை நான் ஞாபகப்படுத்த வேண்டும் என்று நான் நினைக்கிறதுனால திரும்ப திரும்ப இதை சொல்லுகிறேன். ஒருவேளை உங்களுக்கு ரெப்படிஷனா இருக்கலாம். ஏன்னா சில பேர் புதுசா கூட இன்னைக்கு வரலாம். அவங்களுக்கு இது தெரியணுன்றதுக்காக நான் ஒவ்வொரு நாளும் பல விஷயங்களை ரிப்பீட் பண்றேன். இந்த ஓல்ட் டெஸ்டமெண்ட் பீரியட்ல பாத்தீங்கன்னா அந்த ஹிஸ்டரியையே நம்ம என்ன போடுறோம்னா பியர்ஸ்னு போடுறோம். அது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். இங்க மெமரி டிப்ஸ்னு போட்டிருக்கேன் பாருங்க. அதுல பியர்ஸ்னு ஒன்று போட்டிருக்கேன். பியர்ஸ்னா பேட்ரியாக்ஸ். அப்புறம் அதுக்கு அடுத்தது ஈஜிப்ட் ஸ்லேவரி. எகிப்துல பேட்ரியாக்ஸ் என்பது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு வரும்பொழுது எகிப்துக்கு போயிடுறாங்க இல்லையா? எகிப்துல அப்புறம் அவங்க ஸ்லேவரியா ஆயிடுறாங்க. எகிப்துல அடிமைத்தனம். அது ஒரு 400 ஆண்டுகள். இந்த பேட்ரியாக்ஸ் ஒரு 400 ஆண்டுகள். அதுக்கப்புறம் எக்ஸடஸும் ஜட்ஜஸ் வரைக்கும் அது ஈல வருது. அடுத்த பியர்ஸ். இந்த மாதிரி இந்த ஷார்ட் ஃபார்ம்ஸ் எல்லாம் நான் கொஞ்சம் ஒரு விசை கூட உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும். இதுக்கு அக்ரோனிம்னு சொல்லுவாங்க. இதை ஞாபகப்படுத்தணும் நான் விரும்புறேன். பியர்ஸ். அது அடுத்த வந்து அதான் சொன்ன எக்ஸோடஸ் ஜட்ஜஸ் வரைக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம த ராயல் கிங்ஸ். இந்த கிங்ஸ் டைம் தான் நம்ம இப்போ நம்ம ஸ்டடி பண்ணிட்டு இருக்கிறோம். கிங்ஸ் அண்ட் கிரானிக்கல்ஸ். அதை நம்ம ஸ்டடி பண்றோம். முக்கியமா அது அது வந்து எஸ்கேசின்னு சொல்றது உண்டு. நான் சொல்லியிருக்கிறேன். முதல் நாள்ல கேட்ட எஸ்கேசி தான் என்ன, யாராவது ஸ்வீட் காரம் காஃபின்னு சொல்லுவாங்களோன்னு நினைச்சேன். யாரும் சொல்லல. கரெக்டா சொன்னாங்க. சாமுவேல், கிங்ஸ் அண்ட் கிரானிக்கல்ஸ். இது 3 தான் அந்த ராஜாக்களுடைய காலத்தை அதிகமாய் நமக்கு வேதத்துல காட்டக்கூடிய ஒரு ஒரு புத்தகங்கள். இந்த 6 புத்தகங்கள் ஒவ்வொன்றும் சாமுவேல் 1 சாமுவேல் 2 சாமுவேல் 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் 1 நாளாகமும் 2 நாளாகமும். இது ஒவ்வொன்றுலையும் என்ன இருக்கு அப்படின்றத நம்ம ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். அது திரும்ப ஒரு விஷயம் நான் ரிப்பீட் பண்ணணும்னு தான் ஆசைப்படுறேன். ஏன்னா யாராவது புதுசா வந்திருக்கலாம், அல்லது நம்ம கேட்டவங்களுக்கே மறந்து போயிருக்கலாம். திருப்பி ஞாபகப்படுத்துறதுக்கு அது தேவையாக இருக்குது. சாமுவேல் புத்தகம் 1 சாமுவேல் 2 சாமுவேல் என்ன இருக்குன்னா SSD. அதான் இங்க பச்சையில இங்க போட்டிருக்கேன் சின்னதா. இந்த மெமரி டிப்ஸ்ன்னு இருக்கிறத கொஞ்சம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எல்லா ஷார்ட் ஃபார்ம்ஸையும் இங்க நான் போட்டிருக்கிறேன். SSD அப்படின்னா முதல்ல சாமுவேல், அவர் தான் ப்ராஃபட். அவரு அடுத்தது சால் அண்ட் டேவிட். அதோட சாமுவேல் புத்தகம் முடிந்து விடுகிறது. சொல்ல போனா 1 சாமுவேல்ல சவுல், 2 சாமுவேல்ல தாவீது. அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். 1 சாமுவேல்ல சவுலினுடைய அந்த ராஜாக்களை மட்டும் பார்க்கணும்னா 1 சாமுவேல்ல சவுலினுடைய சரித்திரம், 2 சாமுவேல்ல தாவீதினுடைய சரித்திரம். அப்ப நம்ம அதை படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். எங்க என்ன ஏதுன்னு தேடும்போது கூட நிறைய பேர் தேடும்போது பழைய ஏற்பாட்டு புத்தகத்தை புதிய ஏற்பாட்டுல சில நேரம் தேடுறவங்க எல்லாம் நம்ம பாக்குறோம் இல்லையா? அந்த மாதிரி இப்போ சவுல்னு சொன்னா அவர் எங்க இருப்பாரு, சாமுவேல்னா எந்த எந்த புத்தகத்துல அவரை பற்றி இருக்கும் அப்படின்றத நம்ம தெரிந்து கொள்வதற்கு இதை ஞாபகம் வைக்கிறது தான் SSD என்கிற அந்த ஷார்ட் ஃபார்மை நம்ம யூஸ் பண்றோம். சாமுவேல் புத்தகத்துல SSDன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சாமுவேல், சால், டேவிட், தாவீது என்று நம்ம தெரிந்து கொள்வோம். சரி, இதுக்கு அடுத்தது இந்த ராஜாக்கள் புத்தகத்துல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா அதான் ஸ்பீட் என்றது. இதுதான் நம்ம இப்போ படித்து கொண்டு வருகிறோம். ராஜாக்கள் புத்தகத்துல ஸ்பீட் என்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்துறோம். என்னன்னா முதல்ல சாலமோன். எஸ் என்பது இங்க போட்டிருக்கேன் பாருங்க சிகப்புல. இந்த மெமரி டிப்ஸ்க்கு கீழேயே சிகப்புல போட்டிருக்கேன். எஸ் சாலமோன். பி பார்ட்டிஷன், பிரிகிறது. சாலமோனுக்கு பிறகு
அரசாங்கம் 2ஆக பிரிகிறது. நம்ம திரும்ப திரும்ப அதை சொல்லுகிறோம். அது உங்களுக்கு தெரியும். வடக்கு பக்கம் இஸ்ரேல், தெற்கு பக்கம் யூதா. சரி. அடுத்தது எலிஜா, எலியா. அடுத்த எலிஷா, ஸ்பீடுல. அதுக்கப்புறம் டிவைடட் கிங்ஸ். கடைசியில டிவைட் கிங்ஸ ஃபுல்லா நம்ம படிப்போம். டிஃபீட்டட் கிங்காவும் மாறுறாங்க. கடைசியில அது டிஃபீட்டாவும் மாறுது. சோ 2 இந்த ராஜாக்கள் புத்தகம் 2 ராஜாக்கள் கடைசியில பார்த்தா எல்லாம் தோல்வியில் முடிகிறது. ஆனா நாளாகமம் புத்தகம் அப்படி இல்ல. அந்த வித்தியாசங்களை நான் அப்பப்போ சொல்றேன். நீங்க கவனிக்கிறீங்க. நாளாகமம் புத்தகம் கடைசியில வெற்றியில் முடிகிறது. ஆலியா என்கிற வார்த்தை தான் ஹீப்ரூல கடைசியாக பயன்படுத்தப்படுகிற வார்த்தை. ஹீப்ரு பைபிள்ல. அதாவது திரும்ப போவோம் வாருங்கள் அல்லது போவோம் என்று சொல்லக்கூடியதுதான் வருகிறது. பொது பொது மொழிபெயர்ப்புல எடுத்து பார்த்தா ரொம்ப அழகா இருக்கு. செல்வோம் வாருங்கள் என்று அதுல வர்றதை நான் பார்த்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதாவது அந்த 4ஆம் புஸ்தகம் கடைசியில அது வெற்றியில தான் முடிகிறது. ஆனா ராஜாக்கள் புத்தகம் தோல்வி. ஏன்னா ராஜாக்கள் புத்தகம் வெறும் சரித்திரத்தை எழுதுகிறது. ஆனால் 4ஆம் புஸ்தகம் ஸ்பிரிச்சுவல் லைஃப் தான் அதிகமாக எழுதப்படுகிறது. 4ஆம் புத்தகத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் லைஃப் தான் அதிகமாக இந்த ஆராதனைகள், ஆலய ஒழுங்குகள் அதெல்லாம் அதிகமாக இந்த 4ஆம் புஸ்தகத்துல நம்ம பார்க்கணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிற வித்தியாசங்கள்லாம் நம்ம நேற்று பார்த்திருக்கிறோம். அது இங்க கூட இங்க போட்டிருக்கேன். லெஃப்ட் சைட்ல போட்டிருக்கிறேன். டிஃபரன்சஸ் பிட்வீன் சாமுவேல் கிங்ஸ் அண்ட் கிரானிக்கல்ஸ் அதுல இருக்குது. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அதிகமாக ஸ்பிரிச்சுவல் இது வரல நம்ம பார்க்கிறோம். இதுல வந்து மாரல் ரைச்சியஸ்னஸ் அதுதான் ராஜாக்கள் புத்தகத்துல இருக்கு. ஆனா 4ஆம் புஸ்தகத்துல ஸ்பிரிச்சுவல் ரிச்சுவல்ஸ் இதெல்லாம் அதிகமாக வர்றத இங்க போட்டிருக்கிறோம். நம்ம யார் எழுதுனாங்க அதெல்லாம் கூட இங்க நம்ம போட்டிருக்கிறோம். இப்போ ராஜாக்கள் புத்தகத்துல எஸ்ன்றது சாலமோன். அதான் சாலமோனை தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கடைசியில அந்த வீழ்ச்சியை நம்ம நேற்று கொஞ்சம் வேகமாக பார்க்க வேண்டியதாகிவிட்டது. நேரம் இல்லாதனால இன்னைக்கு அதுல இருந்து நம்ம ஆரம்பிப்போம். அதுக்கு அடுத்தது பார்ட்டிஷன், அதுக்கப்புறம் எலைஜா, அதுக்கப்புறம் எலிஷா, அதுக்கப்புறம் டிவைடட் கிங்ஸ். அதாவது தமிழ்லயும் சொல்லணும். ஏன்னா சில பேர் தமிழ்ல இன்னும் விரும்புறாங்க. அதனால முதல்ல சவுல், அடுத்தது பிரிதல், அதுக்கு அடுத்தது எலியா, எலிசா, கடைசியில பிரிந்த ராஜாக்களை குறித்து நம்ம அந்த ராஜாக்கள் இந்த பிரிந்த ராஜ்யங்கள் அதுல இருக்கிற ராஜாக்களை குறித்து நம்ம பார்க்க போறோம். இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது. 4ஆம் புஸ்தகத்துல என்ன இருக்கு அப்படின்னா இது இங்க நம்ம போட்டிருக்கோம். என்னென்ன அதிகாரம் முதல்ல வம்ச வரலாறுல ஆரம்பிக்குது. அதான் ஜி ஓவரால் ஜீனியாலஜி என்று சொல்லலாம். ஆஃப் டேவிட் முதல்ல ஆரம்பிக்குது. டேவிட்ல இருந்து ஆரம்பிக்குது. அதனாலதான் டி போட்டிருக்கிறோம். அதுக்கு அடுத்தது சாலமோன், அதுக்கப்புறம் 20 கிங்ஸ் அதுதான் டி போட்டிருக்கிறோம். அதுக்கப்புறம் எக்ஸைலையும் சொல்லுகிறது. அந்த 4ஆம் புஸ்தகத்துல எக்ஸைல் என்பது சிறை பிடிக்கப்பட்டு போகிறார்கள். அதுவும் வருகிறது. யூதா வந்து பாபிலோனியர்களான சிறை பிடிக்கப்படுகிறது. அப்புறம் மெயின் லேண்டுக்கு திரும்பி வர்றாங்க. அவங்களுடைய முக்கியமான உண்மையான லேண்ட் அவங்களுடைய மெயின் லேண்டுக்கு மதர் லேண்ட் அதுக்கு அவங்க திரும்பி வர்றாங்க. அதுதான் நம்ம அந்த எம் போட்டிருக்கோம். மதர் லேண்டுக்கு அவங்க திரும்பி வர்றது அதுல வருகிறது. கரெக்ட். இதுதான் 4ஆம் புஸ்தகம். இதுதான் ராஜாக்கள் புஸ்தகம். இப்பவே வந்து ஓவராலா நமக்கு எல்லாமே தெரியும். 4ஆம் புஸ்தகத்துல ஃபர்ஸ்ட் வம்ச வரலாறுன்னு சொன்ன அடுத்தது தாவீதை பத்தி வருது. 10 to 29 அதிகாரம் வரைக்கும் தான் இருக்குது. முதல் 1 நாளாகமும் 2 நாளாகமும் ஆரம்பத்திலே சாலமோன், அப்புறம் யூதா அரசர்கள். இதுதான் விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக. இதை தவிர இந்த மெமரி டிப்ஸ்ல சில இதை நான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் திரும்ப ஒரு விஷயம் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இந்த ஜென் அப்படின்னா என்ன அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? கேக்குறீங்களா? செருபாபேல், நெகேமியா, நடுவுல எஸ்ரா. எஸ்ரா, நெகேமியா. வெரி குட்பா. எவ்வளவு தரோவா இருக்கீங்களே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே மாதிரி நேத்து சொல்லும்போது ட்ரிபிள் சொன்னேன். நம்ம பிஇல தான் ட்ரிபிள் சொல்லுவாங்க. ட்ரிபிள் சொன்னேன். என்னன்னா அந்த 3 அரசர்களுக்கும் 3 ஒவ்வொருத்தருக்கு கொடுத்தாரு. முதல்ல சவுல் அப்படி எஸ்டாப்ளிஷ்ட். அடுத்தது தாவீது எக்ஸ்பேண்டட். வெரி குட். அப்புறம் சாலமன் எக்ஸலன்ஸ். வெரி குட். ரொம்ப இதுவா இருக்கீங்க. நீங்க பெர்ஃபெக்டா இருக்கிறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் ஞாபகம் வைக்கிறது எதுக்குன்னா மனசுல நமக்கு நிக்கும். அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்லை. நமக்கு அது பைபிளை திருப்பி நம்ம யோசிக்கும் பொழுது அது நம்ம மனசுல நமக்கு வந்துகிட்டே இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே மாதிரி இன்னொன்னு இன்னைக்கு சொல்லணும்னு நினைச்சேன். சாப்டர் 11 எல்லாமே அந்த 12 சேர்த்துக்கலாம். இந்த ரெண்டும் சேர்ந்து பொதுவா சாப்டர் 11 வந்து முக்கியமான திருப்பங்களை கொடுக்கிறதா இருக்கு. இந்த புத்தகங்கள் எல்லாத்துலயுமே நீங்க பாத்தீங்கன்னா சாப்டர் 11 நீங்க வீட்டுக்கு போய் கொஞ்சம் பாருங்க. அதை இப்ப எடுக்கணும்னா கொஞ்சம் நேரம் ஆயிரும். அதனால நான் அதை விடுறேன். நீங்களே யோசித்து பாருங்க. சாப்டர் 11 சும்மா உதாரணமா சொல்லணும்னா 2 சாமுவேல் 11 அதிகாரத்துல தாவீது பத்சேபாள் அந்த பாவத்துல விழுந்து போறான். அதுல 2 சாமுவேல் 11 அதிகாரம். அப்படி ஒவ்வொரு இதுலயும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு காரியம் ஒரு திருப்பு முனையாக இந்த 11ஆம் அதிகாரம் இருக்கிறது. நீங்க கொஞ்சம் அதை அப்படியே பாத்தீங்கன்னா நம்ம மனசுல வைக்கிறதுக்கு தான் சொல்றேன். ஒரு நம்பரை வச்சுக்கிட்டு நம்ம இது பண்ணோம்னா நமக்கு எல்லாம் கனெக்ட் ஆகும். மனசுல ஞாபகத்துல அது நிற்கும்.
அதே மாதிரி நேற்று நம்ம சாலமோனுடைய ஜெபத்தை பார்த்தோம். சாலமோனை பற்றி பார்க்கும் பொழுது முக்கியமா அவனுடைய ஜெபம் எனக்கெல்லாம் ரொம்ப டச்சிங்கா இருந்தது. அந்த ஜெபம், அதாவது அந்த தேவாலயத்தை டெடிகேட் பண்ணும் பொழுது, அவன் கட்டின தேவாலயம் ஒரு பெரிய தேவாலயம். இங்க போட்டிருக்கான் பாருங்க, he built magnificent temple. நேத்து காட்டின அதே ஸ்லைடுல இருந்த ஒரு ஒரு இதுதான் இதுல போட்டிருக்கேன். 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல வருது. மேக்னிஃபிசன்ட் டெம்பிள். அதுல இருந்த 3000 டன்ஸ் கோல்டு என்று சொல்றாங்க. 30,000 டன் வெள்ளியாம். அது நான் இதுல போடல. 30,000 டன் வெள்ளி. அந்த சாலமோன் காலத்துல வெள்ளி ஒரு பொருளாக எண்ணப்படவில்லை அப்படின்னு வேதவசனம் இருக்கு. அதை நம்ம பின்னால பார்க்க போறோம். பாருங்க, கர்த்தர் அப்படி மாற்றுகிறவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அவ்வளவு அவன் ஒரு பெரிய தேவாலயத்தை கட்டி முடிச்சு, ஆனா அவனுடைய வாழ்க்கை தான் சரியா இல்லை. நிறைய பேர் தேவாலயத்துல, நிறைய பேர் நம்ம எல்லாம் இருக்கிறோம் சர்ச்சில், லீடர்ஸா இருப்போம், அதுவா இருக்கும், இதப்போம். அதெல்லாம் முக்கியம் இல்ல. ஆண்டவரோடு இருக்கிற ரிலேஷன்ஷிப் தான் ரொம்ப முக்கியமானது. அருமையான தேவ பிள்ளைகளே, சாலமோன் அதுல விட்டுட்டான் இல்ல. என்னென்னமோ செஞ்சான், தேவாலயத்தை கட்டினான், இதுல விட்டுட்டான். நம்ம கொஞ்சம் நம்மளே செக் பண்ணி பார்ப்போம். ஆண்டவர் கொஞ்சம் எனக்குள்ளேயும் பேசுறாரு. இத தேவாலயம் ஆலயத்துல இருக்க வேண்டியதுதான், செய்ய வேண்டியதுதான். அது எல்லாத்தையும் விட முக்கியமானது என்ன அப்படின்னா ஆண்டவரோடு இருக்கிற உறவு. அதுல விழுந்து போனா அந்த வீழ்ச்சியை தான் நம்ம முதல்ல பார்க்க போறோம். அவன் 13 ஆண்டுகள் தன்னுடைய வீடை கட்டுறதுக்கு எடுத்துக்கிட்டான். அந்த தன்னுடைய வீட்டுக்கு பேரு லெபனான் வனம் அப்படின்னு வைக்கிறான். அப்போ இட்ஸ் ஹியூஜ் இது நம்ம இதுல பாக்குறோம் பாருங்க. சாலமோனுடைய வீழ்ச்சியில அந்த மஞ்சள் கலர்ல இங்க போட்டிருக்கிறேன். அவன் 100 முழ நீளம். அந்த வீடு பாத்தீங்கன்னா, அதான் ஃபுட்பால் கிரவுண்ட் கீழே போட்டிருக்கேன் பாருங்க. ஃபுட்பால் கிரவுண்ட் மாதிரி இருக்குதான் அவன் வீடு. ஒரு ஃபுட்பால் கிரவுண்டுக்கு ஈக்குவலா இருக்கும்ன்றாங்க. அந்த அளவுக்கு பெரிய வீட, ஒரு எஸ்டாப்ளிஷ்ட் வீட அவன் தனக்கென்று கட்டுகிறான். 13 வருடங்கள் கட்டுகிறான். தேவாலயத்தை 7 வருஷம் தான் கட்டினான். இதுவே அவனுடைய வீழ்ச்சியில ஒரு ஒரு அடையாளமாக தெரிகிறது. தனக்கென்று எவ்வளவு மோஸ்ட் லக்ஸூரியஸ். அவன் செஞ்சது எல்லாமே கோல்டு. அங்க இருந்தது எல்லாமே கோல்டு இல்ல. அப்படி அவன் அங்க வச்சிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த இந்த இடத்துல கூட நீங்க பாத்தீங்கன்னா, அவன் அந்த எல்லாமே தங்கத்துல இருந்தது. அந்த நேரத்துல வெள்ளி ஒரு பொருளாகவே எண்ணப்படவில்லை அப்படின்னு வசனம் வருகிறது. நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த வசனம் நான் கொடுத்திருக்கிறேன். அந்த வசனங்கள் எல்லாம் கொடுத்திருக்கிறேன். ஒவ்வொரு வசனமா நம்ம பார்த்தோம்னா தெரியும். அவ்வளவு ஒரு செல்வ செழிப்பு, லக்ஸூரியஸ். ஆனா அதுவும் நம்ம கொஞ்சம் யோசிக்கணும் இல்ல. இந்த ரொம்ப பந்தா பண்றது ரொம்ப நல்லது இல்ல அப்படின்றதையும் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். பந்தா பண்றது நிறைய பேர் நம்ம பந்தா பண்ற ஊழியக்காரங்களை பாக்குறோம்ல, வீழ்ச்சியாக யாரோ யாரோ பேசுறாங்க போல இருக்கு. மியூட் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும். சரி, இந்த 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிங்களேன். அவன் காலத்துல எப்படி இருந்த அந்த வெள்ளி, அதை பத்தி தான் வருது. 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். எருசலேமிலே ராஜா வெள்ளி கற்கள் போலவும் கேதுரு பள்ளத்தாக்குகளில் இருக்கும் காட்டத்தி மரங்கள் போலவும் அதிகமாக்கினான். பாருங்க, வெள்ளி கற்கள் போல இருந்ததுன்னு சொல்றாங்க. அவ்வளவு ஒரு இது, அதுவே ஒரு ஒரு வீழ்ச்சியின் அடையாளமாக மாறிவிடுது. பாத்தீங்கன்னா நம்ம கவனமா இருக்கணும். நம்ம வசதிகளை பெருக்கும் பொழுது நம்முடைய கண்கள் மறைக்கப்படுகிறது இல்ல. இதுதான் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியதா இருக்கு. நம்ம செக் பண்ணிக்குவோம். நம்ம தேவைக்கு மிஞ்சி நம்ம அதிகமாக நமக்கென்று சேர்த்து வைக்கிறது, நமக்கென்று காரியங்களை செய்வது எல்லாமே ஒரு கொஸ்டின். இட்ஸ் a question. We have to be very careful with that. இல்ல மணி ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். சரி, இங்க பார்ப்போம். பிற நாடுகளோட உடன்பாடுகளை அவன் செய்கிறான். எப்படின்னா அவன் எல்லாம் பிற இன மனைவிகள் எல்லாமே அவங்க சொல்றாங்க மோஸ்ட்லி எல்லாம் ஃபாரின் விமன் சொல்றாங்க. அவனுக்கு ஒய்ஃப் 700 ஒய்ஃப்னு போட்டிருக்குது. 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல 700 மனைவிகள் 300 வைப்பாட்டிகள் இருந்திருக்கிறாங்க. ஆனா இந்த ஒரு இதுல அவன் பாருங்க, இதெல்லாம் எதுக்கு பண்ணான்னா நிறைய நாடுகளோடு உடன்பாடுகளை ஏற்படுத்திக் கொள்ளலாம். நிறைய வருமானம் அவனுக்கு அதன் மூலமாக வருகிறது. பாத்தீங்கன்னா வந்து கொட்டுறாங்க. நிறைய பணத்தை அவர்கள் வாரி இறைத்தார்கள் என்று அங்க போடப்பட்டிருக்காங்க. ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு வருஷமும் அவனுக்கு கொண்டு வந்து கொடுத்திருக்காங்க. 666 தாலந்து தங்கம் அவனுக்கு ஒரு வருடம் கிடைத்தது என்று வேதத்துல நம்ம இந்த 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 23ல இருந்து 25 வரைக்கும் இருக்கிறதுல பாக்குறோம். சோ அவன் ரிச்சஸா பார்த்து ஓடி போய் இந்த மனைவிமாரை நிறைய பேரை அவன் திருமணம் பண்ணி அதுல பெண்களாலேயே அவன் விழுந்து போனான் என்று சொல்லலாம். அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, அப்படியே இருந்திருந்தா கூட பரவாயில்ல, அவன் விக்கிரக வணக்கத்தையே செய்கிறவனாய் மாறுறான். அதான் ரொம்ப ரொம்ப பரிதாபமான ஒரு காரியம். பாருங்க, 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்களேன்.
1 ராஜாக்கள் சாலமோன் 11. வயது சென்ற போது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். சாய அதனால் அவனுடைய பண்ணினார்கள். போதும் அக்கா, போதும். தேங்க்யூ. சாய பாருங்க, அந்நிய தெய்வங்களை வணங்குகிறவனாக அவன் மாறினான் பாருங்க. ஆண்டவர் தரிசனம் கொடுத்தாருன்னு பார்த்தோம். ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணான்னு பார்க்கிறேன். ஆண்டவரோட இருந்தான்னு பார்க்கிறான். இங்க அவன் விக்கிரக வணக்கத்தை செஞ்சான். அது மட்டுமல்ல, இங்க 11 அதிகாரம் 7, 8 வசனங்கள்ல பாத்தீங்கன்னா விக்கிரக மேடைகளை அவனே உருவாக்குகிறான். மோவாபியரின் காமோஸ், அம்மோனியரின் மோலோகு, இதெல்லாம் உருவாக்குகிற ஒரு மனுஷனா எப்படி அந்த மாதிரி மனசு வந்தது என்று நமக்கு தெரியல பாருங்கல்ல. அது சொல்லவே முடியல. மனிதர்கள் எப்படி மாறுகிறார்கள் பாருங்க. அப்படி இந்த மனிதன் மாறி தன்னுடைய வீழ்ச்சி, நேத்து இதை ஃபுல்லா படிக்கல. அதனாலதான் நான் இன்னைக்கு திரும்ப ஒரு விஷயம் நம்ம இடத்துல நம்ம அதை ஞாபகம் வைக்கணுன்றதுக்காக தான் நான் சொல்றேன். இங்க பாருங்க, சாலமோன்ஸ் சீல்னு ஒண்ணு போட்டிருக்கேன் பாருங்க. இது ஒண்ணு எடுத்து கண்டுபிடித்து இருக்கிறாங்க. சாலமோனுடைய சீல், அவன் பயன்படுத்தின முத்திரை, அதுல பார்த்தா மாந்திரீகத்திலே பயன்படுத்துகிற அந்த சிம்பிள்ஸ் இருக்கிறத அறிஞர்கள் சொல்றாங்க. அவங்க எழுதுறதுல நான் பார்த்தேன். நான் படிச்சதை உங்ககிட்ட நான் சொல்றேன், ஷேர் பண்றேன். வேற ஒண்ணும் இல்லை. மாந்திரீகம் அப்போ அவன் அந்த அளவுக்கு, அதாவது விக்கிரக வணக்கத்தினுடைய உச்சத்துல அவன் போயிருக்கிறான். மாந்திரீகத்தை வணங்குகிற அந்த ஒரு பயன்படுத்துகிற அந்த காரியங்கள் எல்லாம் ஈடுபடுகிற அளவுக்கு அவன் போயிருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. எனக்கு அருமையானவர்கள, வீழ்ச்சி என்பது பயங்கரம் இல்ல, பயங்கரம். அதனாலதான் நேத்து கூட சொன்னேன், எனி மேன் கேன் கமிட் எனி சின் at any time. Any man can commit any sin at any time. சகோதர சகோதரிகளை வெரி கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய காலகட்டத்துல நம்ம இருக்கிறோம். நம்ம எல்லாருமே, என்னையும் உங்களையும் எல்லாரையும் சேர்த்தா இது பேசுறேன். அவன் இவ்வளவு செய்ததுனால ஆண்டவருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு பாருங்க. காட் ஆங்கிரி இல்ல. அத 1 ராஜாக்கள் 11 அதிகாரம் 9-11 நம்ம வாசிக்கிறோம். வேணா அதை ஒரு தடவை நம்ம வாசிக்கலாம். அதுல 11 அதிகாரம் 11 வசனத்தை வாசிங்க. 11 அதிகாரம் 11 வசனம். ஆகையால் கர்த்தர் சாலமோனை நோக்கி, நான் உனக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையையும் என் கட்டளைகளையும் நீ கைக்கொள்ளாமற் போய் இந்த காரியத்தை செய்தபடியினால் ராஜ்ய பாரத்தை உன்னிடத்திலிருந்து பிடுங்கி அதை உன் ஊழியக்காரனுக்கு கொடுப்பேன். போதாக்கா, ஊழியக்காரருக்கு கொடுப்போம். அதான் யெரொபெயாம். கடைசியில யெரொபெயாம் வந்து ஊழியக்காரனா தான் இருக்கிறான். அதுக்கு முந்தின அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம், 28ஆம் வசனம் நினைக்கிறேன். அதுல அவன் ஊழியக்காரனா, சிறந்த ஊழியக்காரனா இருக்கிறான். அப்போ அவன் கையிலேயே கொடுக்க வேண்டியதை ஆண்டவர் சொல்ற, ஊழியக்காரன் கையில கொடுக்குற மாதிரி நான் மாத்துறேன். இந்த 11ஆம் அதிகாரம் முக்கியமான அதிகாரம் சொன்னேன். இங்க சவுலுடைய வீழ்ச்சி இருக்கிறது. 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரத்துல தாவீதினுடைய வீழ்ச்சி இருக்கிறது. இதெல்லாம் ஒரு நீங்க பார்த்து, நீங்க வீட்டுக்கு போய் கொஞ்சம் வீட்டுல இருக்கும்போது நீங்க கவனிச்சு பாருங்க. அதுல வித்தியாசத்தை பார்ப்பீங்க. எல்லா 11ஆம் அதிகாரத்திலையும் ஒரு முக்கியமான டர்னிங் பாயிண்ட் இருக்கிறது நம்ம பார்க்க முடியுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இதுல வந்து கர்த்தரின் கோபம் பயங்கரமாக அவன் மேல வந்ததுனால அவனை இடத்திலிருந்து ராஜ்யபாரம் பிடுங்கப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2ஆக மாறுகிறது. அவனுக்கு அவனுடைய பீரியட் முடியும் பொழுது அது 2ஆக மாறுகிறத பார்க்கிறோம். அதனாலதான் அவன் கடைசியில சொல்றான் எல்லாருக்கும், அவனுடைய கடைசியாக எழுதின புத்தகம் பிரசங்கி என்று சொல்லுகிறார்கள். அதுல அவன் சொல்றான், எல்லாம் கர்த்தருக்கு பயப்படுங்க அப்படின்னு சொல்லி, வாலிபனே என்று சொல்லி வாலிபர்களுக்கு அறிவுரை, அடுத்த ஜெனரேஷனுக்கு ஒரு அறிவுரையை சொல்றேன். நான் என் ஜெனரேஷன்ல நான் கெட்டு போயிட்டேன், நீங்களாவது நல்லா இருங்கன்றதுக்காக அவன் அப்படி சொல்றான். சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பார்ட்டிஷன், ஒரு புருஷனை கண்டேன் ஆனால் ஒரு ஸ்திரீயை காணவில்லைன்னு சொல்லுவாரு. கரெக்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவு ஒரு இதுக்கு அவன் வர வேண்டியதாயிருச்சு பாருங்க. இது 2ஆ பிரிஞ்சதை நம்ம இங்க போட்டிருக்கிறோம். இந்த ஸ்லைடு நீங்க கொஞ்சம் பாருங்க. அப்படியே பார்ட்டிஷன் என்பதுதான் இப்ப நம்ம அடுத்தது பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். சாலமோன் முடிஞ்சிருச்சு, இப்ப பார்ட்டிஷன் பாக்குறோம். ஸ்பீடுன்னு வச்சிருக்கிறேன். அதுல நம்ம எஸ்பில இருக்கிறோம். ரொம்ப ஸ்லோவா தான் போகுது. இருந்தாலும் ஸ்லோவா போனாலும் நம்ம கூட கொஞ்சம் தெரிந்து கொள்ளலாம். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. இதுல யெரொபெயாம் தான் அவன் சாலமோனிடம் ஊழியம் செய்தவன். அவன் வந்து வர்றான். நீங்க 12ஆம் அதிகாரம் 1-2னா பிரிகிறது என்று நமக்கு தெரியும். 1 2ஆக மாறுகிறது. 1-2 அதான் 12வது சாப்டர். அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். 1 ராஜாக்கள் 12வது சாப்டர் தான் அது. ராஜ்யம் 2ஆக பிரிகிற சாப்டர். அதுல நீங்க பாத்தீங்கன்னா 3ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா, அவர்கள் யெரொபெயாமுக்கு ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தார்கள். யெரொபெயாம் போயிட்டான், ஓடி போயிருக்கான். அவனை கூப்பிடுறாங்க. யெரொபெயாமும் இத கேள்விப்படுறான். உடனே அவனை கூப்பிடுறாங்க, அவனை ராஜாவாக்க பாக்குறாங்க. அப்போ 2ஆக இந்த 2 பேர்களுக்கு இடையில ஒரு இது வந்து ரெகோபியாம் யெரொபெயாம் என்று 2 ராஜ்யங்களாக
2 ராஜாக்களாக இது பிரிகிறது. ஒரே ராஜா தான் அது வரைக்கும் அரசாட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ 2 ராஜாக்களாக பிரியறாங்க. இங்க படம் போட்டிருக்கிறேன். எப்படி யூதா கீழே சிகப்புல இருக்கு, மேல மஞ்சள்ல இஸ்ரேல் இருக்கிறது. அப்போ இஸ்ரேல் வடக்கு பகுதி, யூதா கிழக்கு பகுதி. எரோபியாம் படம் போட்டிருக்கு. அது அவர் படமா என்னன்னு தெரியாது. ஆனா நம்ம போட்டிருக்கிறோம். இதுதான் மேப். இந்த காலத்துல இருந்த மேப். இந்த மேப்லயும் அந்த வித்தியாசத்தை நம்ம போட்டிருக்கோம். 2 ராஜ்யங்களாக பிரிவுபடுகிறது. என்ன காரணம்? வடக்கு இஸ்ரவேல், தெற்கு யூதா இப்படி பிரியறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒரு 4 காரணங்களை நம்ம கண்டுபிடிக்கலாம். இதை கொஞ்சம் நம்ம பார்ப்போம். ஏன் பிரிந்தது? பார்ட்டிஷனை பத்தி நம்ம பார்க்கும் பொழுது எதற்காக இது பிரிந்தது என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா? முதல்ல கர்த்தரின் கோபம். இப்பதான் நம்ம பார்த்தோம். கர்த்தர் அவன் மேல கோபப்பட்டார். யார் மேல? சாலமோன் மேல கோபப்பட்டார். அதனால என்ன பண்ணாராம், அவரே எதிரிகளை எழுப்புகிறார். இந்த 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. ஃபர்ஸ்ட் கிங்ஸ் 11th chapter 14th verse. கர்த்தர் ஏதோமியனாகிய ஆதாத் என்னும் ஒரு விரோதியை சாலமோனுக்கு எழுப்பினார். இவன் போதும் போதும். ஒரு விரோதியை, ஏதோமியனான ஆதாத் என்பவனை ஆண்டவர் எழுப்பினார்னே வருது பாருங்க. ஏன்னா ஆண்டவருக்கு கோபம், இவன் மேல வந்த கோபம். அவுட் சைட் அப்போசிஷன். he created new opposition for Solomon. நல்லாதான் பீஸ்ஃபுல்லா தான் இருந்தான். ஆனா அவன் செய்த தவறுகளை பார்த்து ஆண்டவர் கோபப்பட்டு இப்படி ஆரம்பிக்கிறார். அடுத்தது பாத்தீங்கன்னா ரேசோன் என்பவர் ஃபர்ஸ்ட் கிங்ஸ் 11th chapter 23ல நம்ம பார்க்கிறோம். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிங்க. எலியாதானின் குமாரனாகிய ரேசோன் என்னும் வேறொரு விரோதியை தேவன் எழுப்பினார். தேவன் எழுப்பினார். அப்படியே வருது பாருங்க. பாருங்க, பிடிக்கலன்னா விரோதியை ஆண்டவர் எழுப்புவார் என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்கிறோம் இல்ல? அந்த அருமையான சகோதர சகோதரிகளை நம்ம ஆண்டவரோடு நெருக்கமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கட்டாயம் அப்படியே இருக்க நம்ம பார்க்கணும். கொஞ்சம் வழி விலகினாலும் நமக்கு மனசாட்சி தெரியும். நம்ம உடனடியாக ஆண்டவரோட ஒப்புரவாகணும். ஒருவேளை இங்கே கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான சகோதர சகோதரிகள், ஒருவேளை நீங்க ஆண்டவரை விட்டு தள்ளி போயிருக்கிறீங்கன்னா ஆண்டவர் கிட்ட வர உங்களை அழைக்கிறார். ஒருவேளை விலகி நிக்கிறேன், அந்த ஆண்டவருடைய பிரசன்ஸை நான் தினந்தோறும் அனுபவிக்கல, நான் விலகிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அப்பவே நீங்க சரி பண்ணி கொள்வது நல்லது. இந்த சாலமோன் அதை செய்யல. அப்புறம் 28ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா எரோபியாம் எதிரியாக வருகிறார் இல்லையா? 28ஆம் வசனம் அதே பகுதியில 28 வாசிங்க. யெரொபெயாம் என்பவன் பராக்கிரமசாலியா இருந்தான். அவன் காரிய சமர்த்தனான வாலிபன் என்று சாலமோன் கண்டு யோசேப்பு வம்சத்தாரின் காரியத்தை எல்லாம் அவன் விசாரிப்புக்கு ஒப்புவித்தான். முதல்ல ஒப்புவித்தான். ஆனா அடுத்த அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா அவன் தான் என்ன பண்றான்? எதிர்த்து வருங்க. சோ இங்க பாத்தீங்கன்னா அவன் எப்ராயிமன். சோ இவங்க எல்லாரும் எதிரிகளை கர்த்தர் எழுப்புகிறார். ஏன்னா ஆண்டவர் பிரிக்க வேண்டும் என்று தீர்மானம் பண்ணிவிட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா இவனுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் இல்லையா? அதுக்காக 1 ராஜாக்கள் 11:33 இருக்கிற இந்த வசனத்தை இங்க நான் போட்டிருக்கிறேன். அகியா என்கிற தீர்க்கதரிசி அவன் அவர்கள் என்னை விட்டு சீதோனின் தேவியாக அஸ்தரோத்தையும் மோவாபியரின் தேவனாகிய காமோசி அம்மோன் புத்திரின் தேவனாகிய மில்காமி பணிந்து கொண்டு அவன் தகப்பனாகிய தாவீதை போல் என் பார்வைக்கு செம்மையாய் இருக்கிறதை செய்யவும் என் கட்டளைகளையும் என் நியாயங்களை கை கொள்ளவும் அவர்கள் என் வழிகளில் நடவாமற் போனபடியால் அப்படி செய்வேன். ஆண்டவர் சொல்றாரு. ஃபர்ஸ்ட் கிங்ஸ் 11th chapter 33rd verse. அதுல கிளியரா சொல்றாரு ஆண்டவர், நீங்க இதனாலதான் நான் அப்படி செய்வேன். என்னை விட்டு நீங்க அந்நிய தெய்வங்களை, ஒருவேளை நம்மளாம் அந்நிய தெய்வத்துக்கு போக மாட்டோம். ஆனா விக்கிரகம் என்பது என்னன்னா ஆண்டவருக்கும் எனக்கும் இடையில எது வந்தாலும் அது விக்கிரகம். ஆண்டவரோடு இருக்கிற ஐக்கியத்தை எது கெடுத்தாலும் அது ஒரு விக்கிரகம். ஒருவேளை ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய ப்ரையாரிட்டியை கொடுக்காம வேற எதுக்கு நான் கொடுத்தாலும், ஒரு பையன் நம்ம பையனுக்கு கொடுக்கலாம் அல்லது நம்முடைய சொந்த எதுக்கு கொடுக்கலாம், அப்படி கொடுத்தாலும் அதுவும் ஒரு விக்கிரகம் தான். நம்ம நல்லா கவனிக்கணும். ஒருவேளை விக்கிரக வணக்கத்தை நம்ம செய்யலனாலும் வேற எது இருந்தாலும் அது விக்கிரகம். அது ஆண்டவருடைய கோபத்துக்கு ஆளாகக்கூடிய ஒரு காரியம். சரி, அடுத்தது பாத்தீங்கன்னா சாலமோனுடைய நுகம். அவன் பேர்டனை அதிகப்படுத்துறான். ஏன்னா அவன் நிறைய கட்டுமானங்களை செய்ததுனால டாக்ஸஸ் நிறைய வந்துருச்சு. அதனாலதான் அந்த மக்கள் கேட்கிறாங்க. ரெகோபியாம் கிட்ட 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஃபர்ஸ்ட் கிங்ஸ் 12:4. ஃபர்ஸ்ட் கிங்ஸ் 12:4. உம்முடைய தகப்பன் பாரமான நுகத்தை எங்கள் மேல் வைத்தார். இப்போதும் நீர் உம்முடைய தகப்பன் சுமத்தின கடினமான வேலையையும் அவர் எங்கள் மேல் வைத்த பாரமான நுகத்தையும் லகுவாக்கும். அப்பொழுது உம்மை சேவிப்போம் என்றார்கள் என்று ரெகோபியாம் இடத்துல கேக்குறாங்க மக்கள். உங்க அப்பா எங்க மேல நுகத்தை சுகத்தினார், அது ஒரு காரணம். இது 2ஆக பிரிவதற்கு அவங்க ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்க. அவங்க மேல டாக்ஸ், ஏன்னா நிறைய கட்டுறான், நிறைய இது பண்றான். அதனால மக்கள் மேல சுமை அதிகமாகிறது. அதனால அது ஒரு காரணமாக இருக்கிறது. அது தவிர ஒரு இன்சைடு அப்போசிஷன் யாருன்னா எரோபியாம்.
அவனுக்கு ராஜாவாகணுன்ற ஒரு ஆசை வந்து விட்டது. அதுதான் 1 கிங்ஸ் 12:2ல நம்ம பார்க்கிறோம். 1 ராஜாக்கள் 12:2ல நம்ம பார்க்கிறோம். அதுல இங்கேயே போட்டிருக்காரு. ராஜாவாகிய சாலமோனை விட்டு ஓடிப்போய் எகிப்திலே குடியிருந்த நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமோ எகிப்தில் இருக்கையில் இதை கேள்விப்பட்டான். எதை கேள்விப்பட்டான்? நமக்கு தெரியும். சாலமோன் இதுவாகிறான்னு கேள்விப்பட்ட உடனே அவனும் வந்து தன்னுடைய காம்படிஷனை கொடுக்க அவன் விரும்புகிறான். அப்ப அதுக்கு ஜனங்களும் என்ன பண்றாங்க? அவனை கூப்பிடுறாங்க. யெரொபெயாமை கூப்பிட்டு அவனை ராஜாவாக்க பாக்குறாங்க. அப்போ அங்க ஒரு கான்ஃபிளிக்ட் வருகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது எல்லாமே காரணம் என்ன? ஒரு மனிதனுடைய தவறு. நல்லா கவனிங்க. விசுவாசி தவறு செய்யும் பொழுது அது அதிக பாதிப்புகளை ஏற்படுத்தும். திரும்ப நான் சொல்றேன். இந்த வார்த்தை ஒரு முக்கியமான வார்த்தை. ஒரு விசுவாசி தவறு செய்யும் பொழுது அது அதிக பாதிப்புகளை ஏற்படுத்தும். ஒரு அவிசுவாசி தவறு செஞ்சா அது காமனா போயிடும். ஆனா ஒரு விசுவாசி, சாலமோன் ஒரு விசுவாசியா இருந்தவன், ஆண்டவரை சந்தித்தவன், தரிசனம் பெற்றவன், விஸ்டம் தான் வேணும்னு கேட்டவன், எல்லாத்தையும் விட்டு அவன் விழுந்து போனது பாருங்க. அதனுடைய விளைவுகள் பாருங்க. the consequences வெரி வெரி சீரியஸ். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ரெகோபெயாமின் முட்டாள். அதுக்கப்புறம் அவன் வந்த ரெகோபெயாம், அவனுடைய பையன் ராஜாவான உடனே அவன் கேட்டிருக்கலாம். இந்த இஸ்ரவேலர் வந்து கேட்ட பொழுது பாரமான நுகத்தை குறைங்கன்னு சொன்ன பொழுது அவன் முதியோரை முதல்ல கன்சல்ட் பண்றான். அவங்க எல்லாம் குறைங்கன்னு சொல்றாங்க. ஆனா அப்புறம் அவன் வாலிபர்கள் அவனோட இருந்த அவன் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கிட்ட கேட்கிறான். கேட்டு அவன் குறைக்க மாட்டேன்னு சொல்லி நான் இன்னும் ஜாஸ்தி ஆக்குவேன்னு சொன்ன உடனே அது இன்னும் பரிதாபமாக மாறிவிடும். எங்க சொல்றான், ராஜா தங்களுக்கு செவி கொடாததை இஸ்ரவேலர் எல்லாரும் 1 கிங்ஸ் 12:16ல போட்டிருக்கேங்க. கீழே போட்டிருக்க மஞ்சள்ல போட்டிருக்க வசனத்தையே இங்கே போட்டிருக்கிறேன். என்ன சொல்றாங்க? இஸ்ரவேலர் எல்லாரும் கண்டபோது ஜனங்கள் ராஜாவுக்கு மறு உத்தரவாக, தாவீதோடு எங்களுக்கு பங்கு எது? ஈசாயின் குமாரன் இடத்தில் எங்களுக்கு சுதந்திரம் இல்லை என்று சொல்லி நாங்க உங்க கூட இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி போறாங்க. ஏன்னா ரெகோபெயாம் ஒரு முட்டாள்தனமான ஒரு டிசிஷன் எடுக்கிறான். நானு வரி குறைக்க மாட்டேன், பாரத்தை இன்னும் அதிகம் தான் ஆக்குவேன் அப்படின்னு அவன் சொல்லி ஒரு சுண்டு விரல் இடுப்பு என்று சொல்லி அவன் ஒரு 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 ஓமையை சொல்லி சொல்றான் பாருங்க. அந்த மாதிரி நான் செய்வேன், பயங்கரமா எங்க அப்பா செஞ்சதை விட அதிகமா நான் செய்வேன் அப்படின்னு சொன்ன உடனே அங்கே பிரிகிறதற்கு காரணமாக மாறுகிறது. அடுத்தது பாருங்க, இதுல பிரிந்ததுனுடைய விளைவுகளை பார்த்தா அது பரிதாபமா இருக்குதுல்ல. வாட் ஆர் த கான்சிக்வன்சஸ் ரிசல்ட்ஸ் ஆஃப் டிவிஷன், த பார்ட்டிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரிதல் இருக்கும் பொழுது எல்லாமே பிரச்சனைகள் இல்லையா? எங்கெல்லாம் யூனிட்டி இருக்குதோ அங்க சந்தோஷம் இருக்குது. எங்கெல்லாம் பிரிதல் இருக்கோ அங்கெல்லாம் பிரச்சனைகள் தான். கான்சிக்வன்சஸ் பாருங்க, ரொம்ப பரிதாபமான கான்சிக்வன்சஸ். இங்க பாத்தீங்கன்னா சாலமோன் அரசியல் எதிர்ப்புகள், அதான் இப்பதான் நம்ம பார்த்தோம். 1 ராஜாக்கள் 12:4 பார்த்தோம். அவருடைய அரசியல்ல எதிர்ப்புகள் எல்லா பக்கமும் ஆண்டவரே எழுப்புகிறார், அவனை எதிர்க்கிறார். அது தவிர உள்நாட்டு போர். இந்த 14 அதிகாரம் 30 வசனம் வாசிங்க. 1 ராஜாக்கள் 14 அதிகாரம் 30 வசனம். ரெகொபெயாமுக்கும் யெரொபெயாமுக்கும் அவர்கள் இருந்த நாட்களில் எல்லாம் யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. யுத்தம் நடந்து கொண்டே இருந்தது பாருங்க. இந்த பிரிவினை என்பது தொடர்ந்து பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது பாருங்க. அதனுடைய ரிசல்ட் ரொம்ப பரிதாபம் தான். அருமையான சகோதர சகோதரிகளை, நிறைய காரியங்களை நம்ம யோசித்து பார்க்க வேண்டிய காலகட்டத்துல நம்ம இருக்கிறோம்ல. பிரிவினை யூனிட்டிய கெடுக்கிறது எதுவா இருந்தாலும் இந்த பிரச்சனைகள் அதிகமாகத்தான் செய்கிறது. ஒருவேளை பிரிவினைகள் இருக்கிற காரியங்களை, குடும்பங்களை, திருச்சபைகளை இந்த நேரத்துல நம்ம யோசித்து பார்க்க ஆண்டவர் அழைக்கிறார். நம்ம அவங்களுக்காக ஜெபம் பண்ண அழைக்கிறார். எங்கெல்லாம் பிரிவினைகள் இருக்கிறது, எங்கெல்லாம் டிவிஷன்ஸ் இருக்குது, எங்கெல்லாம் இதனால குழப்பங்கள் வந்துகிட்டு இருக்குதோ, வார் பாருங்க, சிவில் வார் தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தது. யெரொபெயாமுக்கும் ரெகொபெயாமுக்கும் அப்படி போட்டிருக்கு. அப்படியே இருந்துட்டே இருந்திருக்கு பிரச்சனைகள். நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்ல. அருமையான நண்பர்களே, அவங்களுக்காகலாம் நம்ம ஜெபம் பண்ணோம். எங்கெல்லாம் பிரிவினைகள் இருக்கிறதோ, திருச்சபைகள், குடும்பங்கள், எத்தனையோ குடும்பங்கள் ஆண்டவர் நம்ம ஜெபிக்க அழைக்கிறார். ஸ்தோத்திரம். ஷாலோம் ஃபேமிலி என்ரிச்மெண்ட், அதான் முக்கியமானதுல. குடும்பங்களுக்காக நம்ம ரொம்ப ஜெபம் பண்ணுவோம் இந்த காலகட்டத்துல. சரி, 3வது வெளிநாட்டு குறுக்கீடுகள். வெளிநாட்டுல இருந்து வர ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா 2ஆ பிரிஞ்சிட்டாலே அது என்னன்னா அவங்களுக்கு ஈஸி ஆயிடுது வந்து பிடிக்கிறதுக்கு. அசீரியா வந்து மேல இருக்கிற இஸ்ரவேலை பிடிச்சிட்டு போயிட்டான். அவன் அசீரியாவுக்கு ஈஸியா உள்ள வர முடிஞ்சது. சீரியா ராஜா வர்றான், எகிப்து ராஜா வர்றான். அதெல்லாம் எங்கன்னு வந்து ரெஃபரன்ஸ் இங்க போட்டிருக்கிறேன். பாபிலோன் ராஜா வந்து நேபுகாத்நேச்சார் வந்து யூதாவை பிடிச்சிட்டு போயிடலாம். இப்படி ஈஸியா பிரிந்ததுனால, பிரிப்பது வந்து எப்பவுமே இட் வீக்கெண்ட்ஸ் த சிஸ்டம். பாருங்க, அந்த நாடு ஒன்னா இருக்கும் பொழுது இருந்த அந்த ஸ்ட்ரென்த் போயிருச்சு. அதனால வெளிநாட்டுல இருந்து குறுக்கீடுகள் வந்து எல்லாம் போச்சு. இந்த கருமையான சகோதர சகோதரி, நம்ம ரொம்ப யோசிக்க வேண்டிய காலகட்டம் இல்ல. ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபம் பண்ணுவோம். யூனிட்டி எல்லா இடங்களிலும் யூனிட்டி வேணும். ஆண்டவரே ஒற்றுமை வேண்டும், ஒருமனப்பாடு வேணும். ஆண்டவரே ஒன்றாக இருக்கணும்.
பிரிவுதல் ஆண்டவருடைய சித்தம் கிடையாது. இங்க பாருங்க, அடுத்தது அது பொருளாதார வீழ்ச்சி. பொருளாதாரமாகவும் அங்க வீழ்ச்சியை காண்கிறார்கள். 1 ராஜாக்கள் 10:21 அதை யாராவது ஒருத்தர் வாசிக்கலாம். 10:21 அதான் வெள்ளி எப்படி இருந்துச்சு அப்படின்னு போட்டிருக்கு. 1 ராஜாக்கள் 10:21. இருந்த பானபாத்திரங்கள் எல்லாம் பொன்னும் லீபனோன் வனம் என்கிற மாளிகையின் பனிமூட்டுகள் எல்லாம் பசும்பொன்னுமாய் இருந்தது. ஒன்றும் செய்யப்படவில்லை. சாலமோனின் நாட்களில் வெள்ளி ஒரு பொருட்டாக எண்ணப்படவில்லை. பாருங்க, சாலமோனுடைய நாட்கள்ல வெள்ளி ஒரு பொருட்டாக எண்ணப்படவில்லை. இது சாலமோன் எப்போ ஒன்றாக இருந்த சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக சாலமோன் இருந்த பொழுது அப்படி இருந்துச்சு. ஆனா ரெகோபியாம் என்று காலம் பாருங்க, 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அதே 1 ராஜாக்கள் 14 ஒரு ஜஸ்ட் 4 அதிகாரத்துல எவ்வளவு இழப்புகள் பாருங்க இல்ல. 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் வாசிங்களேன். கர்த்தருடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களையும் பொக்கிஷங்களையும் ராஜாவுடைய அரண்மனையின் பொக்கிஷங்களையும் சாலமோன் செய்வித்த பொன் பரிசைகள் ஆகிய சகலத்தையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டான். எல்லாமே போயிடுச்சு. அதுக்கு அடுத்த வசனத்துல பாத்தீங்கன்னா பின்னால வெண்கல பரிசைகளை செய்து, அப்ப எதுவுமே அவனுக்கு கிடைக்கல. வெள்ளி கூட கிடையாது, வெள்ளியை விட மோசம் வெண்கலத்துல செஞ்சு அதை கூட என்ன பண்ணானா கொண்டு வந்து வச்சுட்டு எடுத்துட்டு போயிடுவாங்களாம். அந்த மாதிரி செய்ய வேண்டிய காலம் ரெகோபியாமுடைய காலமாகி. ரெகோபியாம் பிரிந்து இருக்கிற ராஜா இல்ல, பிரிந்த ராஜா. அவனுக்கு அவனுடைய பொருளாதாரத்துல அவ்வளவு வீழ்ச்சி. அந்த அதை படிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பின்னால வெண்கலத்துலதான் எல்லாம் செஞ்சு, அதையும் செஞ்சு அவன் வச்சு பயன்படுத்தல, கொண்டாந்து சும்மா பார்வைக்கு வச்சு காட்டிட்டு போறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? பொண்ணு வெள்ளி எல்லாம் போச்சு. 10ஆம் அதிகாரத்துல வெள்ளி கல்லு போல இருந்துச்சு, கற்கள் போல கீழே கிடக்குற மாதிரி இருந்துச்சுன்னாங்க. ஆனா இங்க எதுவுமே இல்லை. பாத்தீங்களா, பொருளாதார வீழ்ச்சி. Spiritual decline will also affect your physical status. இல்ல, ஸ்பிரிச்சுவலா நம்ம குறையும் பொழுது பிசிக்கலாவும் சில நேரங்கள்ல பாதிப்புகள் நிச்சயமாக வருது. இங்க பாத்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட்டஸ் போயிடுச்சு. இந்த நாட்டினுடைய ஸ்பிரிச்சுவல் இது போயிட்டே இருக்குது. அதனால பொருளாதாரமும் வீழ்ச்சி அடைஞ்சிட்டே இருக்கு. நமக்கெல்லாம் நிறைய எச்சரிப்பின் சத்தங்கள் வந்து கொண்டே இருக்கிறத நம்ம பார்க்கணும். ஸ்தோத்திரம். அது மட்டும் இல்ல, ஆவிக்குரிய மத விளைவுகள், ரிலிஜியஸ் பொலிட்டிக்கல் மட்டுமல்ல ரிலிஜியஸாகவும் பாத்தீங்கன்னா யெரொபெயாம் வந்துட்டான். அவன் மேல இஸ்ரேல்ல அவன் என்னென்னமோ செய்ய ஆரம்பிச்சிட்டான். பாருங்க, அவனே ஒரு 2 கன்றுக்குட்டியை செஞ்சு பெத்தேல்ல 1 தான்ல 1 வச்சுட்டான் இல்லையா. அது அந்த 1 ராஜாக்கள் 12ஆம் ஃபர்ஸ்ட் கிங்ஸ் 12 சாப்டர் 12th 28 to 33 நம்ம பாக்குறோம். அதுல வருது 2 செய்யறான். 12ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா 28ஆம் வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசிக்கலாமே. ஆகையால் ராஜாவானவன் யோசனை பண்ணி பொன்னினால் 2 கன்றுக்குட்டிகளை உண்டாக்கி ஜனங்களை பார்த்து, நீங்கள் எருசலேமுக்கு போகிறது உங்களுக்கு வருத்தம். இஸ்ரவேலரே, இதோ இவைகள் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின உங்கள் தேவர்கள் என்று சொல்லி ஒன்றை பெத்தேலிலும் ஒன்றை தானிலும் ஸ்தாபித்தான். இந்த காரியம் பாவமாயிற்று. ஜனங்கள் இந்த ஒரு கன்றுக்குட்டிக்காக தான் மட்டும் போவார்கள். பாருங்க, அது வரைக்கும் they were going to Jerusalem. எருசலேமுக்கு போய் வணங்கி கொண்டிருந்த ஜனங்களை இவன் மாத்திட்டான். ஒரு கண்ணுக்குட்டியை வச்சு, நீ தேவாலயத்துக்கு போக வேணாம், இந்த கண்ணுக்குட்டியை வணங்க போகுது, இதுதான் உன்னை கொண்டாந்ததுன்னு சொல்லி 2 இடத்துல இல்ல, தான்ல 1 பெத்தேன்ல 1 kept. எவ்வளவு ரிலிஜியஸ், எல்லாத்தையும் மாத்திரம் பாருங்க. இது see everything is affected because of this division. அடுத்தது பாருங்க, உண்மை விசுவாசிகள் தெற்குல வந்து அப்ப பாத்தீங்கன்னா கீழே யோசபாத் ராஜா அவன் நல்லா இதுவா இருக்க மாதிரி தெரியுது. அவன் வந்து யூனிட்டியை எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறவனா இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். நீங்க இந்த 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா 44ஆம் வசனத்துல அவன் வந்து எல்லாம் ஒன்னா இருக்கிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அப்போ ஒரு பக்கம் ஸ்ட்ராங் ஆகுது, ஒரு பக்கம் வீக் ஆகுது. அதுதான் நம்ம சொல்ல வர்றோம். யூதாவின் பக்கம் ஸ்ட்ராங் ஆகுது, ஆனா இஸ்ரேல் பக்கம் வீக் ஆகுது. வடக்கு பக்கம் இருக்கிற ராஜ்யம் வீக்கா மாறுது, தெற்கு பக்கம் இருக்கிற ராஜ்யம் ஸ்ட்ராங்காக மாறுகிறது. 1 ராஜாக்கள் 22:44, ஃபர்ஸ்ட் கிங்ஸ் 22:44. யோசபாத் இஸ்ரவேலின் ராஜாவோட சமாதானமா இருந்தான். அவன் சமாதானம் பண்ணுகிறான். See, the unity அவன் டெவலப் பண்றான். யாரு? சவுத்ல இருக்கிற கிங். So that is they are strong ன்னு அர்த்தம். அவங்க ஸ்ட்ராங் ஆகுறாங்க. யோசபாத்தை பத்தி நமக்கு தெரியும். ஸ்ட்ராங்கா அவன் ஒரு யுத்தத்தை வின் பண்றதெல்லாம் நமக்கு தெரியும். So he is strong, பட் நார்த் சைட்ல இருக்கிற கிங் வந்து வீக்கா இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் வந்து கான்சிக்வன்சஸ் ஆஃப் டிவிஷன். இந்த 2 இஸ்ரேல் ஜூடா இது 2 பிரிஞ்சிருக்கு இல்லையா, இதனுடைய
சில டீடைல்ஸ் இதுல நம்ம போட்டிருக்கிறோம். இந்த டீடைல்ஸ் நமக்கு தேவை, தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும். அதாவது என்னன்னா, இஸ்ரேல் வந்து ஆல்மோஸ்ட் 3 டைம்ஸ் 3 மடங்கு ஜூடாவுடைய ஏரியா 3400 ஸ்கொயர் மைல்ஸ்னு போட்டிருக்கோம். 3400 ஸ்கொயர் மைல்ஸ். ஆனா இது வந்து 9400 ஸ்கொயர் மைல்ஸ். ஸோ 3 டைம்ஸ் இஸ்ரேல் தான் பிக், ஆனா இஸ்ரேல் தான் வீழ்ச்சி, இஸ்ரேல் தான் வீக். கவனிச்சு பாத்தீங்கன்னா தான் ஆண்டவர் எப்பவுமே சொல்றார், சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதிமாவும். எப்பவுமே சின்னவர்களை ஆசீர்வதிக்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். வீக்கா இருக்கிறவங்களை தான் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். பலவீனமானவர்களை தேர்ந்து கொள்கிறார்ல, பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படிக்கு ஆண்டவர் பலவீனமானவைகளை தேர்ந்து கொள்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்க கூட பாத்தீங்கன்னா இஸ்ரேல் தான் முதல்ல வீழ்ச்சி அடைகிறது. அது பெரிய ஏரியா. அதுவும் ராஜாக்கள் கோத்திரங்கள் எத்தனைன்னு பாத்தீங்கன்னா 10 கோத்திரம் அந்த பக்கம். அதனாலதான் அதுக்கு பேர் இஸ்ரேல்னே வச்சுட்டாங்க. ஏன்னா இஸ்ரவேலர் நாங்க தான் மெஜாரிட்டி, எங்க பேர் அதுலயே இருக்கட்டும்னு சொல்லி இஸ்ரவேலர் அவங்க வச்சுக்கிட்டாங்க. இவங்களுக்கு யூதா 2 கோத்திரம், அதனால யூதான்னு வச்சுட்டாங்க. சோ கோத்திரங்கள் இதுல 10, இதுல 2. சரிதானுங்களா? வம்ச அரசுகள்னு பாத்தீங்கன்னா, வம்ச அரசு ஆனா கொஞ்சம் கவனிக்கணும். டைனாஸ்டி என்று சொல்றது, அதாவது அப்பாவும் பையன், பையனுடைய பையன், அப்படி இருக்கிறத டைனாஸ்டி என்று சொல்லுகிறோம். அப்படி ஆட்சிகள் வந்து இதுல 5 மாறி மாறி வருகிறது. இதுல இஸ்ரேல்ல மாறி மாறி வருது. ஆனா யூதால ஒரே டைனாஸ்டி தான், டேவிடிக் டைனாஸ்டி தான் ஃபுல்லாவே, தாவீதனுடைய அந்த வம்சம் தான் ஃபுல்லாவே வந்து கொண்டே இருக்கிறதை பார்க்க முடிகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முழுவதுமாக அதுல ஒரே டைனாஸ்டி தான் இதுல இருக்கு. ஆனா இஸ்ரேல்ல வந்து 5 டைனாஸ்டி மாறுது, வேற வேற குடும்பங்கள் ஆட்சி செய்ய வருகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் தலைநகர், கேபிட்டல், இந்த டிஃபரன்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா படிக்கும் போது ஈஸியா இருக்கும். பாருங்க, எங்கெல்லாம் சீகேம் சமாரியா வருதோ அதெல்லாம் இஸ்ரேல். நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த ராஜாக்கள் புத்தகம் படிக்கும் பொழுது கன்ஃபியூஷன் வரும். இது யூதா ராஜாவா, இது இஸ்ரேல் ராஜாவா, இஸ்ரேல் ராஜாவா என்கிறது. இந்த கன்ஃபியூஷனை தீர்க்கிறது என்னன்னா, அதுலயே போட்டிருப்பாங்க சமாரியா அப்படின்னு போட்டாங்கன்னா எஸ் ஞாபகம் வச்சுக்கலாம். சமாரியா சீகேம் இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா சமாரியா சீகேம், திர்சா வந்து ரொம்ப ரேர் தான் கேபிட்டலா இருக்கிறது. சமாரியா சீகேம் இது ரெண்டும் இஸ்ரேல்ல கேபிட்டலா இருக்கு. இஸ்ரேல் நாட்டுக்கு வடபகுதிக்கு தலைநகராக இருக்கிறது. தெற்கு பகுதிக்கு அதிகமாக ஜெருசலேம் தான். எருசலேம் அல்லது எப்ரோன், ஏ வருது இல்லையா, எப்ரோன் எருசலேம். இப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நான் சொல்றேன். நான் அப்படிதான் ஞாபகம் வச்சுட்டு இருக்கிறேன். அதனால எப்ரோன் வந்து தாவீது ராஜா ஒரு கொஞ்சம் வருஷம் தான், 7 வருஷம் இருந்திருக்கிறார். மீதி 33 வருஷம் அவரு எருசலேமை தான் தலைநகரமாக வச்சிருந்தார். சோ எப்ரோன், எருசலேம், சீகேம், சமாரியா, இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அந்த வரும்பொழுது நீங்க பார்க்கலாம், எப்ரோன் வந்தாலே அது உடனே தெற்கு ராஜ்யம் என்று நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். படிக்கும் பொழுது இந்த கன்ஃபியூஷன் வரும். நான் என்ன அனுபவிச்சிருக்கிறேன், அதனால உங்களுக்கு சொல்றேன். அடுத்தது இந்த ஜியோகிராஃபி பாத்தீங்கன்னா, கோஸ்டல், இது வந்து எது, இஸ்ரேல் வந்து கோஸ்டல், ஈஸியா வாணிபம் செய்யலாம், எக்ஸ்போர்ட் பண்ணலாம், இம்போர்ட் பண்ணலாம், கடற்கரை ஓரம் இருக்கிறது, அதனால அவங்க நல்லா பண்ணலாம். ஆனா சவுத் ஜூடா என்பது அது சரௌண்டட் பை லேண்ட், அதனால அவங்களுக்கு அப்படிப்பட்ட வாய்ப்புகள் குறைவு தான். ஆனாலும் கர்த்தர் அவங்களதான் ஆசீர்வதிக்கிறார். நீங்க பாத்தீங்கன்னா அடுத்தது பாருங்க, வரலாற்று காலம் 210 வருஷம் தான் இருந்தது இஸ்ரவேல் அரசாட்சி. ஆனா யூதாவுல அரசாட்சி ராஜாக்கள் இருந்தது, கடைசியில விழுந்து போறாங்க எல்லாம், 345 வருஷம். இதை விட ஒரு 135 வருஷம் அதிகமாக இருக்கிறது. ஒரு கணக்கு போட்டு பார்த்தேன், எல்லா ராஜாக்களையும் கணக்கு போட்டு பார்த்தா, ஒருத்தர் எழுதியிருந்தார், நானும் உட்கார்ந்து கணக்கு போட்டு பார்த்தேன். என்னன்னா, ராஜாக்கள், நல்ல ராஜாக்கள் என்று சொல்லுகிறவர்கள் எல்லாம் 33 வருஷம் ஆவரேஜ், ஆன் அன் ஆவரேஜ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி நான் சொல்றேன், ஆன் அன் ஆவரேஜ் 33 இயர்ஸ் ரூல் பண்றாங்க. குட் கிங்ஸ், பேட் கிங்ஸ் எல்லாம் 11 இயர்ஸ் ரூல் பண்றாங்க. அதை நான் அதுல கண்டுபிடிச்சேன், 11 இயர்ஸ். அப்போ என்னன்னா, பேட் கிங்ஸை போல 3 டைம்ஸ் டியூரேஷன். கடவுள் பாருங்க, அவங்களுக்கு அதிக நாட்களை கொடுக்கிறார். நல்ல ராஜாக்களுக்கு அதிக நாட்கள் அவர்கள் அரசாட்சி செய்கிறார்கள். 3 மடங்கு 33 இயர்ஸ். அவங்க அந்த பேட் கிங்ஸ் வந்து 11 இயர்ஸ் தான். ஆன் அன் ஆவரேஜ் எல்லாத்திலையும் கணக்கு பண்ணி பார்த்தா அவ்வளவுதான் வருகிறது. அதனாலதான் இங்க பாத்தீங்கன்னா, இஸ்ரேலை விட அதிகமான ஆண்டுகள் யூதா அரசாட்சி செய்ய. யூதா விழுவதற்கு கொஞ்சம் காலம் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் தான் அது விழுகிறது. அதுவும் விழுந்துருச்சு, பாபிலோனுக்கு அது விழுந்துருச்சு. இஸ்ரவேல் வந்து அசிரியா வந்து பிடிச்சிட்டு போயிட்டாங்க. சோ அது நமக்கு நான் நிறைய தடவை சொல்லிட்டேன், திரும்பவும் சொல்றேன். அதே மாதிரி தீர்க்கதரிசிகள் பார்த்தா முக்கியமா ஆமோஸ், ஓசியா தான் முக்கியமா சொல்லப்படுகிறது. மற்ற யோவேல் இவங்கெல்லாம் எங்கன்னு தெரியாத சில தீர்க்கதரிசிகள் இருக்காங்க, அவங்க யாராவது இருக்கலாம். ஆனா 2 தீர்க்கதரிசிகள் தான் இந்த இஸ்ரவேலுக்கு தீர்க்க தரிசனம் சொன்னவர்கள், 2 தீர்க்கதரிசிகள். அதுக்கப்புறம் இதுல வந்து 6 தீர்க்கதரிசிகள் விழுவதற்கு முன்பாகவும்
விழுந்த பிறகு 5 தீர்க்கதரிசிகள், மொத்தம் 11 தீர்க்கதரிசிகள்னு போடப்பட்டிருக்கிறது. எதுக்கு? யூதாவுக்கு தீர்க்க தரிசனம் சொன்னவர்கள், யூதாவின் பகுதிகளுக்கு தீர்க்க தரிசனம் சொன்னவர்கள். அடுத்த வித்தியாசம் என்னன்னு பாக்குறோம்னா, இந்த இஸ்ரேல்ல வந்து எல்லா ராஜாக்களும் கெட்ட ராஜாக்கள் தான். ஆல் பேட், ஆல் பேட் அப்படிதான் எல்லா இடத்துலயும் சொல்றாங்க. மோஸ்ட்லி எல்லாரும் பேட் தான். ஆனா இதுல நிறைய நல்ல அரசர்கள் இருக்கிறாங்க. சம் குட். நானு 2 ராஜாக்கள் தான் சொன்னேன் அன்னைக்கு. ஆனா சில மோர் ராஜாக்கள் நல்லவர்களாக இருக்கிறத பார்க்க முடிகிறது. அதனால சம் நீங்க போட்டுருங்க. சில ராஜாக்கள் யூதாவுல நல்ல ராஜாக்கள் இருக்காங்க. ஆனா எல்லா ராஜாக்களும் குறை உள்ளவர்கள் தான். நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். நான் திரும்ப திரும்ப சொல்றேன், எல்லா ராஜாக்களும் குறை உள்ளவர். நம்முடைய கவர்மெண்ட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா, ஆல் கவர்மெண்ட்ஸ் இவங்க நல்லா இருப்பாங்க அப்படி கிடையவே கிடையாது. எல்லா கவர்மெண்ட்டும் மோசமா தான் போகும். அதுவும் வர வர மோசமா தான் போகும். நமக்கு தான் பிரச்சனைகள் அதிகமாகும். நல்லா கவனிங்க. நமக்கு வந்து ஈஸியா இருக்க போறது இல்ல. ஆனா கஷ்டமா தான் ஆகும். ஆனா கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து பாத்தீங்கன்னா விழுகிறது. இது அசீரியாவை வந்து பிடிச்சிட்டு போறாங்க. 720 பிசி. 721 பிசில அசீரியன்ஸ் கேப்சர் இஸ்ரேல் and in 586 BC Babylonians capture the South Judah. சவுத்ல இருக்கிற யூதாவை பிடித்து கொண்டு போகிறார்கள். இதுதான் வீழ்ச்சியை பார்க்கணும். திரும்ப கட்டப்பட்டுச்சா அப்படின்னு பார்த்தா இஸ்ரேல் திரும்ப கட்டப்படவில்லை என்றுதான் சொல்லப்படும். திரும்பவே இல்லை, அந்த ஜனங்கள் வரவே இல்லை. திரும்பி வந்து இஸ்ரேல் நாடு என்று ஒன்று உருவாகவில்லை. ஆனா யூதா நாடு உருவாகியது. ரிட்டர்ன்டு பேக் வந்தாங்க. அதுதான் நம்ம செருபாபேல், எஸ்ரா, நெகேமியா, ஜென் இவர்கள் வந்து திரும்ப கட்டி எழுப்பினார்கள். அது நம்ம பார்க்கிறோம். ரிட்டர்ன்டு பேக் வந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். நான் திரும்ப திரும்ப சொல்றேன், எந்த விடுதல் இருந்தாலும் ஆண்டவர் திரும்பி தருவாரு. இதே மாதிரிதான் இஸ்ரவேல் வடக்கு பகுதியில இருந்தது, விழுந்து போச்சுன்னு நிறைய பேர் லாஸ்ட் 10 சொல்றான் ட்ரைப்ஸ்ன்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. ஆனா நான் நினைக்கிறேன் அவங்க இன்னும் இருக்கிறாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ இருக்கிற ரிசர்ச் பண்ணி பார்த்தப்போ எத்தியோப்பியன் ஜூஸ் அவங்களும் இந்த மிசோ ஜூஸ் இவங்க ஜூஸ் வந்து எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்க. யூதர்கள் எல்லா கான்டினென்ட்ஸ்ல இருக்காங்க. இப்படி இருக்கிற இவங்க வந்து தான் இனத்தை சார்ந்தவர்கள், மனாசேயினுடைய கோத்திரத்தை சார்ந்தவர்கள் என்று அவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறாங்க. சோ அப்போ இஸ்ரவேல் ஃபுல்லா அழிஞ்சு போயிட்டாங்கன்னு சொல்ல முடியாது, லாஸ்ட்னு சொல்ல முடியாது. அவங்க இருக்கிறாங்க. ஏன்னா லூக்கா 2ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்துல பாக்குறோம். ஒரு ஒரு அருமையான அம்மா, அந்த அம்மா பேர் அண்ணா இல்ல, அவங்க எந்த கோத்திரம் வாசிங்களே. லூக்கா 2:36. லூக்கா 2:36. ஆசேர் கோத்திரம். ஆசேர் கோத்திரம். ஆசேர் கோத்திரம் என்று அங்க போடப்பட்டிருக்கு. ஆசேர் என்கிறது இப்ப அந்த 10 கோத்திரத்துல ஒண்ணுதான் ஆசேர். அது அழிஞ்சு போச்சு நம்ம நினைக்கிறோம். ஆனா புதிய ஏற்பாட்டிலும் அது வருகிறதுன்னு சொல்லும் போது நல்லா கவனிங்க. இது வந்து சும்மா இல்ல. ஆண்டவர் யாரையும் கைவிட மாட்டார். அவங்க இருக்கிறாங்க. 12 கோத்திரம் இருக்கு. ஏன்னா ரெவலேஷன்ல நம்ம பாக்குறோம். 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல 12 கோத்திரம் இருக்கிறத அங்க போடப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அருமையான நண்பர்களே, ஆண்டவர் எதையும் விட்டு விட மாட்டார். லாஸ்ட்னு நம்ம சொல்லக்கூடாது. யாரும் இழந்து போயிட்டாங்க, முடிஞ்சு போச்சு, கதை முடிஞ்சது, அப்படி கிடையவே கிடையாது. there is always a rebuilding, restoration. நான் முதல் நாள் சொன்னேன், God of restoration. ஆண்டவர் வந்து ரெஸ்டோர் பண்ணுகிற ஆண்டவர், ரீபில்ட் பண்ணுகிற ஆண்டவர். கர்த்தர் செய்வார். இதுதான் நம்ம நினைத்து கொண்டிருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்துல நம்ம இந்த பார்ட்டிஷனை பற்றிய காரியங்கள் எல்லாம் நம்ம படிச்சு முடிச்சிருக்கிறோம். அதனால கீழே போட்டிருக்கிறேன். இந்த சாலமோனை பத்தி முடிச்சிட்டோம், டிக் அடிச்சிட்டேன். பார்ட்டிஷன் பத்தியும் முடிச்சிட்டோம். இனிமே நம்ம பார்க்கணும் இல்லையா? எலைஜா, எலிஷா, இது நம்ம பார்க்கணும். இது நம்ம ஜஸ்ட் எவ்வளவு பார்க்க முடியுமோ பார்த்துருவோம். இதுல வந்து காட், ஆண்டவர் கிங்ஸோட டைரக்டா பேசுறது குறைவு. God has talked to Moses. நமக்கு தெரியும் 10 commandments கொடுத்தாரு. சீனாய் மலை எல்லாம் தரிசனம் எல்லாம் முகமுகமாய் பார்த்த மோசே என்று போடப்பட்டிருக்கு. அந்த அளவுக்கு so close he was. God spoke to Joshua, God spoke to Samuel. இவங்க கிட்ட எல்லாம் டைரக்டா பேசினாங்க. ஆனா கிங்ஸ் வந்த பொழுது அங்க அடிச்சிருக்கிறேன் பாருங்க. God usually does not talk directly to the kings. He talks through prophets. So prophets உடைய வேலை என்னன்னா, கிங்ஸ் கிட்ட பேசணும்ன்றதுதான் ப்ராஃபெட்ஸ் உடைய வேலை. அதை செய்தவங்க தான் எலைஜா அண்ட் எலிஷா. இவங்க 2 பேரும் நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நம்ம என்ன பேருக்குன்னா முற்பாரம்பரியம், ப்ரீ கிளாசிக்கல் என்று இவங்களுக்கு பேர் எடுக்கிறோம். நான் ரைட்டிங் ப்ராஃபெட்ஸ். நம்ம பைபிள்ல 2 வகை ப்ராஃபெட்ஸ் இருக்கிறாங்க, கவனிச்சீங்கன்னா தெரியும். நான் ரைட்டிங், எழுதாதவர்கள், புத்தகம் அவங்க பேர்ல இல்லாதவங்க எல்லாம் நான். எலிஜா பேர்ல புத்தகம் இல்லை. ஏசாயா பேர்ல புத்தகம் இருக்கு. இஸ் அ ப்ராஃபெட். ஏசாயா ப்ராஃபெட், ஆனா எழுதுறாரு.
அவர் எழுதி வைக்கிறார். ஏசாயா, எரேமியா நீங்க பாத்தீங்கன்னா 13 ப்ராஃபெட்ஸ் எழுதி இருக்கிறாங்க. 13, அதாவது இந்த இதுல இருக்கிறவங்க 13 அந்த கிளாசிக்கல்ல இருக்கவங்க. அதுக்கப்புறம் இருக்கிறவங்க ஒரு 3 இருக்கிறாங்க. மொத்தம் 16 ப்ராஃபெட்ஸ் நமக்கு மொத்தம் பைபிள்ல இருக்கிறது 16 ப்ராஃபெட்ஸ். 17 தீர்க்க தரிசன புத்தகங்கள். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு தெரியும் 5 பெரிய தீர்க்க தரிசன புத்தகங்கள் அது சொல்லுவோம். 5 பெரிய தீர்க்கதரிசிகள், 12 சிறிய தீர்க்கதரிசிகள் சொல்றது அது சரியான வார்த்தை கிடையாது, அப்படி சொல்லக்கூடாது. இருந்தாலும் 5 அந்த ஏசாயா, எரேமியா, அந்த அந்த 5ஐயும் நம்ம வச்சுக்கலாம். எரேமியாவே 2 எழுதுறார். அதனாலதான் 16 தீர்க்கதரிசிகள், 17 புத்தகங்கள். எரேமியாவை எழுதுறார், புலம்பல் எழுதுறார். அதனால அந்த 2 இருக்கிறது. ஆகாய், சகரியா, மலாக்கி மட்டும் இந்த கிளாசிக்கல்லயும் வரமாட்டாங்க. அவங்க போஸ்ட் கிளாசிக்கல்ல வருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க கடைசியில வருது ஆகாய், சகரியா, மல்கியா. இந்த 3ம் தனியாக எழுதினவங்க. இப்போ இந்த கிங்ஸ் இதுல இருந்து எழுதினவங்க 13 பேரு. எழுதாத தீர்க்கதரிசிகள் நிறைய இருக்காங்க. அதுல நம்ம படிக்கிறது எலைஜா அண்ட் எலிஷா. நிறைய பேர் எழுதாத தீர்க்கதரிசிகள் இருக்காங்க. சின்ன சின்ன தீர்க்கதரிசிகள் இருக்காங்க. அதை நம்ம பின்னால பார்க்க போறோம். அந்த தீர்க்கதரிசிகள்லாம் சும்மா ஷார்ட்டா நம்ம பார்ப்போம். இன்னைக்கு எலைஜாவை பற்றி நம்ம கட்டாயம் பார்க்கணும். இந்த பெரிய டேபிள் போட்டிருக்கேன். இதை நீங்க அப்புறம் உட்கார்ந்து இதை யோசித்து பாருங்க. இஸ்ரேலுக்கு தீர்க்க தரிசனம் சொன்னவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எலைஜா அண்ட் எலிஷா. அது தவிர நம்ம ஏற்கனவே சொன்ன அந்த ஓசியால நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா ஓசியாவும் இதுல இஸ்ரேல் வருது பாருங்க. ஆமோஸும் யோசியாவும் இஸ்ரேலுக்கு தீர்க்க தரிசனம் சொன்னவர்கள். அது தெளிவா தெரிஞ்சது. மற்ற தெரியாத கொஞ்சம் இருக்குது, கொஞ்சம் கொஸ்டின் மார்க்கோட இருக்கிறது சிலது இருக்குது. ஆனா இது 2 தெரியும். ஆனா எலியாவும் எலிசாவும் இஸ்ரேல், அதாவது வடக்கு பகுதிக்கு தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள். அதை நல்லா ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். சமாரியான்னு வரும். அதுல நீங்க பாத்தீங்கன்னா சமாரியான்னு வந்துட்டாலே அது வடக்கு பக்கம் என்று நம்ம தெரிந்து கொள்ளலாம், ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம். சரி, இவங்க ப்ராஃபட்ஸ் உடைய வேலை என்னன்னா டிஸ்டர்ப் த கம்ஃபர்டட், கம்ஃபர்ட் த டிஸ்டர்ப்ட். கவனிக்கிறீங்களா? அந்த தீர்க்கதரிசிகள்லாம் நம்ம தீர்க்கதரிசிகள் வித்தியாசம். ஆனா அந்த தீர்க்கதரிசிகள் உண்மையா பைபிள்ல இருக்க தீர்க்கதரிசிகள் செய்த விஷயம் என்னன்னா டிஸ்டர்ப் த கம்ஃபர்டட். யாரெல்லாம் கம்ஃபர்டடா இருக்கிறேன் அப்படின்றாங்களோ அவங்கள டிஸ்டர்ப் பண்றது. கம்ஃபர்ட் த டிஸ்டர்ப்டு. கஷ்டப்படுறவங்க, வேதனையில இருக்கிறவங்க, உடைஞ்சு போய் இருக்கிறவங்கள கட்டுவது. அதுதான் தீர்க்கதரிசி. கம்ஃபர்ட் பண்ணுவது அதுதான் தீர்க்கதரிசியுடைய வேலை இல்ல. அதுதான் செய்யறாங்க. நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா எலியாவும் எலிசாவும் அதை செய்கிறார்கள். ஆகாப் ராஜா கிட்ட நேரா போய் நின்னாரு எலியா இல்ல. நமக்கு தெரியும், அதை பார்க்க போறோம் நம்ம அடுத்த இதுல. அதை நம்ம பார்ப்போம். இங்க பாருங்க, எலியா அண்ட் எலிஷா என்று போட்டிருக்கு. இது ஒரு சாண்ட்விச். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இல்லையா? 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் 2 சேர்த்தீங்கன்னா, 2 புத்தகத்தையும் சேர்த்தீங்கன்னா இடையில நடு மையத்துல எலியாவும் எலிசாவும் வருவாங்க. எலியா 1 ராஜாக்களுடைய கடைசியில வர்றாரு. 2 ராஜாக்களுடைய முதல் பகுதியில எலிசா வர்றாரு. அதான் சாண்ட்விச்னு சொல்றது. எக் ஆம்லெட்லாம் நான் சொல்லி உங்களுக்கு எக்ஸாம்பிள்லாம் சொன்னேன். அப்படி நம்ம மனசுல கற்பனை பண்ணிக்கலாம். கிங்ஸ் நடுவுல எலிசா, அதுக்கப்புறம் கிங்ஸ். சோ சாண்ட்விச் மாதிரி பைபிள்ல இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ராஜாக்கள் தவறாக வாழ்ந்து மக்களை தீய பாதையில் நடத்தும் போது அந்த நேரத்துல பீப்புளை சரிப்படுவதற்காக ஆண்டவர் இப்படி தீர்க்கதரிசிகளை எழுப்பினார். ஹல்லேலூயா. ராஜாக்கள் தப்பு பண்றாங்க. அந்த நேரத்துல ஆகாப், யேசபேல் நமக்கு தெரியும், பயங்கரம். அந்த காலகட்டத்துல இந்த எலிசா தீர்க்கதரிசிகளை கர்த்தர் எழுப்பினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் விடவே மாட்டார் பாருங்க. He is a loving God. He wants us to come back. எப்பவுமே நம்ம எவ்வளவுதான் தூரம் போனாலும் கர்த்தர் is a loving God. He wants us to come back. அதனால இந்த தீர்க்கதரிசிகளை கொண்டு வர போய் மக்களை திரும்பி கொண்டு வர வழிங்க, என்னை நோக்கி வர வழிங்க என்று சொல்லி இந்த தீர்க்கதரிசிகளை எழுப்புகிறார் ஆண்டவர். God raised prophets. அதுக்காக தான் ஆண்டவர் எழுப்புகிறார். இந்த எலியா ஒரு இடி முழக்கம் போல திடீர்னு வர்றாரு. பாத்தீங்கன்னா 1 ராஜாக்கள் 17:1 எலியா திஸ்பியனாகிய எலியான்னு வருது. அங்க பாருங்களேன், 1 ராஜாக்கள் 17:1 வாசிப்போமே. 17:1 கீலியாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்றான்.
திஸ்பியனாகிய நான் என் வார்த்தையின்படி, எவ்வளவு தைரியம் பாருங்க. ஒரு ராஜா கிட்ட வந்து எப்படி பேசுறாரு பாருங்க. இன்னும் கூட அந்த திஸ்பிய வம்சம் பைபிள்ல எங்கேயுமே இல்ல. கவனிச்சு பார்த்தா ஹிஸ் என்ட்ரி இஸ் நியூ, ஒரு மிஸ்டரி, அண்ட் ஹிஸ் டெத் இஸ் ஆல்சோ மிஸ்டரி. இல்ல, எலியா வந்து மரணம்ன்றது இல்ல, அவன் வந்து அக்னி ரதத்திலே அப்படியே எடுத்துக்கொள்ளப்படுகிற ஒரு சூழ்நிலை. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் டெத்தும் மிஸ்டரி, அவனுடைய என்ட்ரியும் மிஸ்டரி. எங்க பிறந்தார், யார் அப்பா அம்மா, எதுவுமே இல்ல. ஆனா ஆண்டவர் அப்படிதான் கொண்டு வந்தார் எலியாவை. டக்குன்னு கொண்டாந்தார், நிறுத்தினார். யாருக்கு? ஆகாபுக்கு எச்சரிப்பை கொடுக்க. அது மட்டும் இல்ல, அவன் வணங்கி கொண்டு வந்த அந்த பாகால் வந்து மழை பனி. பாகால் வந்து பால் வாஸ் a god of rain. அந்த ரெயின் காட் கிட்ட வேணும்னே ரெயினை நிறுத்தினார் கடவுள். ஏன்னா அதை விட நான் பெரியவர், ஆண்டவர் பெரியவர். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய ஆச்சரியங்கள், அற்புதங்கள் நிறைந்த இந்த பகுதி உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச பகுதி தான், நிறைய பரிச்சயமானது. அதனாலதான் இதை நான் அப்படியே பாஸ் பண்றேன். இதுல பாத்தீங்கன்னா எலியாவின் தேவைகளை கர்த்தர் சந்திக்கிறார். நீங்க டைம் ஆகிறதுலாம் நம்ம முடிப்போம். இருந்தாலும் இதை லைட்டா நான் சொல்லிட்டு முடிச்சிடலாம் நான் நினைக்கிறேன். நமக்கு தெரியும் இந்த 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் வரைக்கும் அந்த நடந்த வழி அவன் சொல்லிட்டு, ஆண்டவர் அவனை போய் கேரித்திட்ட போய் இருன்னு சொல்றாரு. கவனிங்க, அந்த வசனம் சொல்லுது, அவன் வந்து யோர்தானுக்கு எதிரே இருக்கிற கேரித்திட்ட போ அப்படின்னு சொல்றான். யோர்தான் ஒரு நதி இருக்குது, அங்க போன்னு சொல்லல ஆண்டவர். கேரித்துன்றது ஒரு சின்ன சிற்றோடை, புரூக், அதுவும் ட்ரை ஆயிடுச்சு பாருங்க. அந்த புரூக்கு கிட்ட போய் தங்குன்னு சொல்றாரு. அப்போ கடவுளுடைய வழி வித்தியாசமானது. ஹல்லேலூயா. ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு போஷிக்கணும்னா அவர் வித்தியாசமான வழியில தான் செய்கிறார். எங்க நம்ம எதிர்பார்க்க மாட்டோமோ அங்க செய்கிறார். இங்க பாத்தீங்கன்னா காகங்கள் இஸ்ரவேலருக்கு அசுத்தமான பறவை, அது அவங்களுக்கு பிடிக்காத அன்கிளீன் பேர்ட்ஸ். அவங்கள பொறுத்த வரைக்கும் இஸ்ரேலைட்ஸ் டோன்ட் லைக் க்ரோஸ், ரேவன்ஸ்னு போட்டிருக்காங்க. தேவையில்லை, தே டோன்ட் லைக். பட் இங்க பாத்தீங்கன்னா காட் யூசஸ் ரேவன்ஸ். அதுவும் அது புடுங்கதான் பார்க்கும். காக்கா வந்து நம்ம கையில இருக்கிறத புடுங்க பார்க்கும். ஆனா இங்க பாருங்க, அதையே கொடுக்க வைக்கிறார். ஹல்லேலூயா. எலியாவின் தேவைகளை கர்த்தர் சந்திக்கிறவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்க போக சொல்றாரு? கேரியத்துக்கிட்ட போன்றாரு. நான் கூட யோசித்து பார்த்தேன், சின்ன ஆறா இருக்கு, அங்க போக சொல்றாரு. ஆண்டவர் அப்படிதான் செய்வார். அது மட்டுமல்ல, அதுக்கப்புறம் பாருங்க, சாரேபாத் விதவை இல்ல, ஒரு விதவை கிட்ட போக சொல்றாரு. விதவைனா தொட மாட்டாங்க இல்ல, தொடவே மாட்டாங்க, தீண்டத்தகாதவர்கள். அந்த காலத்துல அதுவும் விதவைகள்னா ரொம்ப கேவலம் இல்ல, பெண்கள்னாலே கேவலம் அந்த காலத்துல, அதுல விதவைகள்னா ரொம்ப கேவலம். ஆனா ஆண்டவர் அங்க போக வைக்கிறார் பாருங்க. ஹம்பிளிங் இல்ல, நம்மள கற்றுக் கொடுக்கிறார். இங்க இல்ல உனக்கு சோர்ஸ். ஒருவேளை அருமையான சகோதர சகோதரிகளே, என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான நண்பர்களே, நம்ம எங்க எதிர்பார்க்கிறோம்? எதிர்பார்க்காதீங்க, கடவுளையே நோக்கி பாருங்க. கடவுள் தான் நமக்கு சோர்ஸ் இல்ல, எல்லாத்துக்கும் சோர்ஸ் ஆண்டவர் தான். அதுவும் எங்க? சாரிபாத்ன்றது என்னவா? பிலிஸ்டியன் ஹோம் டவுன் ஆஃப் ஜெசபேல், ஏசபேலுடைய ஒரு டவுன். அங்க போக வைக்கிறார். கர்த்தர் சந்திப்பார். நான் முடிக்க போறேன். அருமையான சகோதர சகோதரிகளை, இன்னும் கொஞ்சம் நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது. அடுத்த நாள் நம்ம பார்க்கலாம். இந்த ஆண்டவர் சந்திக்கிறவர், ஆண்டவர் பலப்படுத்துகிறது தான் இந்த எலியா. போதும் ஆண்டவரேன்னு சொல்றான். அதுக்கப்புறம் இல்ல, நடந்த நிகழ்ச்சியெல்லாம் நமக்கு தெரியும். போதும் ஆண்டவரேன்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் அற்புதமாய் அவனை பலப்படுத்துகிறார். ஸ்தோத்திரம். பலப்படுத்தி புது பலனை தந்து அவன்கிட்ட சொல்றாரு, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். மாலை நேரத்துல யாராவது கஷ்டத்துல இருக்கிறீங்கன்னா, சோர்ந்து போய் இருக்கிறீங்கன்னா, போதும் சுவாமி அப்படின்னு சொல்றவங்க யாராவது இங்க இருக்கிறீங்கன்னா, ஆண்டவர் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கிறார். அருமையான சகோதரனே சகோதரியே, God is speaking to you personally. Don't say enough. God has a lot more to you. இல்ல, இன்னும் அதிகமா இருக்கு, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சொல்லி புது பலனை கொடுத்து 40 நாட்கள் இரவு பகலும் நடக்கிறான் பாருங்க. அதெல்லாம் ஆச்சரியமா இருக்குது. யோசித்து பார்த்தா நாளைக்கு நம்ம திரும்ப இதை நம்ம கொஞ்சம் அப்படி பார்க்கலாம். ஆண்டவர் அற்புதமான ஆண்டவர். இன்னைக்கு ஒரு வாக்குத்தத்தம், அவர் நெறிந்த நாணலை முறியாதவர். ஐசையா 42:3. நெறிந்த நாணலை முறியாதவர், மங்கி எரிகிற திரியை அணையாதவர், நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துகிற ஆண்டவர். ஹல்லேலூயா. இந்த மாலை நேரத்துல ஆண்டவரே என்று சொல்லி அவரை நோக்கி நாம் பார்ப்போம். காட் ரெஜுவனேட்ஸ். ஆண்டவர் ரீபில்ட் பண்ண, ரெஸ்டோர் பண்ணுகிறவர் மட்டுமல்ல, ஹி ரெஜுவனேட்ஸ், நம்மை பலப்படுத்துகிற ஆண்டவர். ஒருவேளை பலன் சோர்ந்து போய் இருக்கிறவர்களை ஆண்டவர் பலப்படுத்துகிறார். ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே,